தன் ஆர்ட் கேலரிக்கு வந்தான் துருவன். இந்த மாதம் ஒரு ஓவிய கண்காட்சி நடக்க இருப்பதால் அதில் வைக்கப்பட போகும் ஓவியங்களை பார்வையிட்டான். ஆழமான அர்த்தமுள்ள ஓவியங்களை தேர்வு செய்தான். எங்கு எந்த ஓவியம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஓவியத்தை அடுக்க வேண்டும் என தன் வேலையாட்களிடம் கூறினான். அவர்களும் அவன் உத்தரவை ஏற்று வேலையை கவனிக்க தன் பள்ளி ஓவிய ஆசிரியர்கள் வேலைக்கு வந்தான். இறுக்கமான முகம், சீராக செதுக்கப்பட்ட மீசை, தாடி, டக்கின் செய்யாமல் விடப்பட்ட காட்டன் சட்டை, முட்டி வரை ஏற்றிவிடப்பட்ட ஸ்லீவ், சிரிப்பே அறியாத இதழ்கள், மாநிறம், படிக்கட்டு வயிறு இல்லை என்றாலும் தொப்பை இல்லாத கட்டுக்கோப்பான தேகம். இதுதான் துருவன். கலைந்த கேசத்தை கோதி கொண்டு தன் வகுப்புக்குள் நுழைந்தான். 8ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு முதல் வகுப்பாக ஓவியத்தை சொல்லிக் கொடுத்தான். உண்மையாகவும் ஈஸியாகவும் அவன் ஓவியம் வரைதலை சொல்லிக் கொடுக்கும் விதத்தில் குழந்தைகள் கூட இப்போதெல்லாம் ஓவியம் வரைந்து தள்ளினர். நிறைய திறமை இருக்குது சார் உங்களுக்கு, நீங்கள் ஏன் ஆர்ட் காலேஜுக்கு ஒர்க்குக்கு அப்ளை பண்ணக்கூடாது? சக ஆசிரியர் ஒருவர் கேட்க தான் அனுபவித்த கசமான நிகழ்வுகளை நினைத்து பார்த்தவன், இந்த வேலையே எனக்கு போதும் சார் என்று முடித்து கொண்டான். ஒன்று இல்லாமல் செல்லும் அவன் வாழ்க்கையில் பற்றுக்கோளாக பெண்ணவள் வருவாளா? கருக் முறுக் என முறுக்கை நொறுக்கி கொண்டிருந்தாள் ஆதிரா. எத்தனை முறுக்கை நொறுக்கி தள்ளினாள் என்று அவளுக்கே தெரியாது. அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக 365 டேஸ் சீரீஸ் பார்த்து கொண்டிருந்தாள். மசிமோ எவ்வளவு ஹேண்ட்ஸம், நல்ல ஹைட், நல்ல பாடி, லுக் சோ குட். தன்னை அறியாமல் புகழ்ந்து கொண்டிருக்க டிவி அணைத்தார் அவள் அன்னை சங்கவி. எவ்வளோ லைக் பண்ணி பார்த்துட்ருக்கேன், ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற? வெளி உருட்டி கேட்க, இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பாருன்னு சொல்லிகிட்டே இருக்கேன், என் பேச்சை காதில் வாங்குறியாடி நீ என்று சத்தம் போட்டு திட்ட தன் அறையில் வேலை பார்த்து கொண்டிருந்த அவள் அண்ணன் ரியோ, ஏமா கத்துற என்றபடி வந்தான். கத்துறேனா? ஏண்டா கேட்க மாட்டேன், இவளுக்கு கல்யாணம் ஆனாதான் நீ கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்ட. சரி, பொம்பளை பிள்ளைய முதல்ல கட்டி கொடுக்கலான்னு இவளுக்கு வரன் பார்த்தா வர்ற மாப்பிள்ளையெல்லாம் ஏதாவது சொல்லி ஓட விட்டுறா. சரி, ஃபோட்டோ பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுன்னா சொன்னால் நான் சொல்கிறதையே கவனிக்காமல் அவ பாட்டுக்கு முறுக்கு தின்னுட்டு டிவியில் வரவரை ரசிச்சுக்கிட்டு இருக்கா. மகனிடம் குற்றப்பத்திரிகை வசித்தவர், எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இவ கல்யாணம் பண்ணிக்கிறாளா இல்லை கடைசி வரைக்கும் இந்த வீட்டிலையே இருந்து என் உசுரை வாங்க போகிறாளா, இல்லை எவனையாச்சும் லவ் பண்ணுறாளா, திட்டுவோட பிளான் பண்ணுறாளா, எனக்கு இன்றைக்கே தெரியணும். உத்தரவாக சங்கவி கூற திடுக்கிட்டான் ரியோ. என்ன பேசுகிறம்மா? பொண்ணுக்கிட்ட என்ன பேசணும்னு உனக்கு தெரியாதா? அவள் சின்ன குழந்தை, அவகிட்ட என்ன பேசுகிற? தங்கைக்காக வரிந்து கட்டி கொண்டு வர ஏதோ இவ சின்ன குழந்தையா? அடே மகனே, இவ வயசுல எல்லாம் எனக்கு 2 பேரும் பிறந்துட்டீங்கடா. இவ என்னன்னா இன்னும் பிறந்த வீட்டிலையே உட்காந்துக்கிட்டு என் உசுரை வாங்குறா. இது பத்தாதுன்னு நீ வேற இவளுக்கு கல்யாணமானாதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்ட. இவ இப்படியே இருந்தால் நீயும் கிழவனாகிடுவ, இவளும் கிளவி ஆகிடுவா. ஒழுங்கா அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு என்றவர் மகளை முறைத்துவிட்டு கிச்சனுக்குள் புகுந்து கொண்டார். அன்னை திட்டியதில் முகம் மாடிய ஆதிரா அருகில் சென்று அமர்ந்த ரியோ, யாரையாச்சும் லவ் பண்ணுறியா ஆதி என்று கேட்க இல்லை என்று தலையாட்டினான். அப்போதும் அவள் சோகமாக இருக்க, நீ ஏன் ஓடியெல்லாம் போக மாட்ட என்று அவள் தோள் மீது கை போட்ட அண்ணனை பார்த்தவள், என் மேலும் அவ்வளோ நம்பிக்கையா அண்ணா? பூவிழி விரிந்து கேட்டாள். நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம் என்றவன், சாப்பிடும்போது கூட நீயா எழுந்து போய் தண்ணி எடுத்து குடிக்க மாட்ட, பேன் எழுந்து போட்டுக்கிட்டா மாட்ட, உலகமா சோம்பேறி நீயாவது ஓடி போகிறதாவது வாய்ப்பே இல்லை என்றான் கிண்டலாக. மூச்சு வாங்க அவனை முறைத்தவள், பொடா எருமை என்று திட்டி முகத்தை திருப்பி கொள்ள, அப்போது சொல்லு, ஏன் பார்க்குற? மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம்னு சொல்கிற என்று கேட்டான். அவனை பார்த்தவள், நீ ஏன்னா இதுவரைக்கும் யாரையும் லவ் பண்ணல? பதில் கூறாமல் எதிர்கேள்வி கேட்டாள். ஏன்னா எனக்கு எந்த பொண்ணையும் பார்க்கும்போது என் சோல், என் லைஃப், என் லவ்னு தோணுது இல்லை. எந்த பொண்ணை பார்க்கும்போதும் எனக்கு உன் ஞாபகம்தான் வரும். என் தங்கச்சி மாதிரி அப்படி தான் தோணும். அதை தாண்டி எந்த பொண்ணு மேலேயும் ஃபீலிங்ஸ் வரல என்றான். எனக்கும் அதே மாதிரி தான். எந்த பையனை பார்க்கும்போது எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், சேர்ந்து வாழணும், அவங்கிட்ட என்னை பற்றி ஷேர் பண்ணிக்கணும், அவன் கூடவே வாழணும்னு தோணவே இல்லைண்ணா. இப்போ கூட இதில் 8 ஃபோட்டோ இருக்குது. இவங்க எல்லாரும் நல்லா ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்காங்க தான். ஆனால் யார் மேலேயும் எந்த ஃபீலிங்ஸும் வரல. எனக்கு கூட இவங்களையெல்லாம் பார்க்கும்போது என் அண்ணன் மாதிரி தான் தோணுது என்றால் தன் மனதில் உள்ளதை தலை சாய்த்து பார்த்தான். எழுந்து நின்றவள், நான் யாரையும் லவ் பண்ணல, கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலை, நிச்சயம் கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறவன் என் மனசுக்கு பிடிச்சவனாக இருக்கணும், அவனுக்கும் நான் பிடிச்சவளாக இருக்கணும். அப்படி ஒரு மாப்பிள்ளை பாருங்க, அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ மசிமோ பார்க்க போகிறேன் என யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்று தன் அறைக்குள் புகுந்து கொண்டாள். அவளை பார்த்து இதழ் விரித்து சிரித்தான் ரியோ. இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த சங்கவி, இவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தன் வேணுமுன்னா ஆர்டர் கொடுத்து தான் செய்யணும், சலித்து கொண்டார் அவர்.
பள்ளியில் தனது வகுப்பில் துருவன் மரக்கிளையில் வாளை சுற்றி கொண்டு தலைகீழாக தொங்கும் குரங்கை வரைந்து சொல்லிக் கொடுக்க அனைத்து மாணவர்களும் ஆர்வமாக வரைந்து கொண்டிருந்தனர். கடைசி 2 பெஞ்சுக்கு முன் அமர்ந்திருந்த மாணவன் ஒருவன் குனிந்த தலை நிமிராமல் அமர்ந்திருப்பதை கண்டவன் அவன் அருகில் வந்தான். டிராயிங் நோட் திறந்தபடி பென்சிலை கையில் பிடித்தபடி தலை கவிழ்ந்து அமர்ந்திருந்தான். என்ன பண்ற? தனக்கு அருகில் கேட்ட ஆசிரியர் குரலில் திடுக்கிட்டவன் எழுந்து நிற்க, என்ன பண்றேன்னு கேட்டான் என்றான் மீண்டும். கோபம் இல்லாமல் சாந்தமாக கேட்க அவன் பதில் சொல்லவில்லை. மார்புக்கு குறுக்கிட்டு நின்றவன் அவனை புருவன் தூக்கி பார்க்க அவன் விழிகளில் கண்ணீர் வடிய தயாராக இருந்தது. அவன் மனம் ஒரு நிலையாக இல்லாமல் ஏதோ சங்கடத்தில் இருப்பதை உணர்ந்தவன் உட்கார்ந்து வரை என்று அவனை அமர வைத்துவிட்டு சென்றான். அடுத்த பிடி வகுப்பிலும் மற்ற மாணவர்கள் விளையாட இவன் மட்டும் விளையாடாமல் அமர்ந்திருந்தான். அவனை கவனித்த துருவன் அவன் அருகில் வந்து அமர்ந்தான். ஆசிரியரை அருகில் பார்த்து திடுக்கிட்டவனிடம் உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டான். அவன் அமைதியாக இருக்க, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு ஓகேனா என்கிட்ட சொல்லு என்று கேட்ட தயங்கிய மாணவன், என் அப்பா தினம் குடிச்சிட்டு வந்து என்னையும் என் அம்மாவையும் போட்டு அடிக்கிறாரு என்றால் கண்ணீரோடு. அதிர்ந்தான் துருவன். அம்மா வயிற்றுல பாப்பா இருக்கு, அது தெரிஞ்சும் அடிக்கிறாரு. எனக்கு விழ வேண்டிய அடியையும் என் அம்மா வாங்கிக்கிறாங்க. பாவம், அவங்களுக்கும் என் பாப்பாவுக்கும் ரொம்ப வலிக்கும்ல. நேற்று ரொம்ப அடித்ததில் என் அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க. பக்கத்து வீட்டுக்கு ஆண்டி தான் அம்மா முகத்தில் தண்ணி தெளித்து எழுப்பினாங்க. என்னால் எதுவுமே செய்ய முடியல. என் கண் முன்னாடியே என் அம்மா அடி வாங்குறாங்க. கண்ணீரோடு கூறினான் அந்த சிறுவன். தன்னை பார்ப்பது போல இருந்தது அவனுக்கு. போல்தானே நானும் அழுதிருக்கிறேன் என்று என்னிடம் இந்த பிரச்சனை என்று கேட்டு அவர்களால் முடிந்த உதவியை எவரேனும் செய்திருந்தால் இன்று என் அம்மாவும் தங்கையும் என்னுடன் இருந்திருப்பார்கள் என்று நினைத்தவன், உன் அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க என்று கேட்க, என் அம்மா அப்பா 2 பேரும் ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க என்றான். சரி கண்ணா, தொட. கண்ணம் வலிந்த அவன் கண்ணீரை துடைத்து விட்டவன், முகம் கழுவிட்டு கிளாஸுக்கு போ. இனிமே உன் அப்பா குடிக்க மாட்டாரு என்றான் உறுதியாக. அவள் கேள்வியாக பார்க்க, போ என்று அனுப்பினான்.